சர்ச் பெல் மிஷன், வாசல் 359. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், கைடன்ஸ் டு த யூத். நம்பர் 20. வெற்றி வேண்டுமா? கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இதன் பகுதி முந்தைய பகுதியில் 358 தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள கேள்வி உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்ச்சியை தரும். நாங்கள் இதை நன்றாக விவரமாக தந்திருக்கின்றோம். நீங்கள் அதை வாசித்து உங்கள் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் எளிதில் நீங்கள் அதற்கான விடை தர முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் தருகிறோம். சற்று கவனமுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். இதனுடைய ஆங்கில பகுதி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இப்பொழுது கேள்வி எண் 9. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் எப்போது நடந்தது? 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று சி.என். அண்ணாதுரை தமிழகத்தில் முதல் திராவிட ஆட்சியை அமைத்தார். 1967ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி அவரது தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவை, இளைஞர்கள் கொண்ட அமைச்சரவை ஆட்சிக்கு வந்தது. சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது. அவர் திராவிட பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தினார். இருமொழி சட்டங்களை, அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம், இந்த சட்டத்தையும் உருவாக்கினார். முந்தைய அரசாங்கத்தின் மும்மொழி திட்டத்தை தமிழ், இந்தி, ஆங்கிலம் இதனை மாற்றம் செய்தார். 1969 ஜனவரி 14 அன்று மெட்ராஸ் என்ற மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். கேள்வி 10. முத்துவேல் கருணாநிதி அவரை பற்றிய விவரங்களை தெரிவிக்கவும். இந்திய அரசியல்வாதிகளில் ஒருவர். தமிழக முதல்வராக 5 முறை பதவி வகித்தார். 1969 முதல் 2018 வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பணியாற்றினார். 1969, 1971, 1989, 1996, 2006 என 5 முறை தமிழக முதல்வராக பணியேற்றார். அடுத்தது கேள்வி எண் 11. எம்.ஜி. ராமச்சந்திரனை பற்றி சில விவரங்கள். சி.என். அண்ணாதுரை தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திமுக உறுப்பினராக இருந்தார். தரவரிசையில் உயர்ந்து நின்றார். மேலும் ஒரு அரசியல் அடித்தளத்தை உருவாக்க தனது புகழை சினிமா நட்சத்திரமாக ஏற்று சினிமாவில் பயன்படுத்தினார். 1972இல் அண்ணாதுரை இறந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவிலிருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு எம்.ஜி.ஆர். தலைமையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 1977இல் தேர்தலில் வெற்றி பெற்றது. அவர் தமிழக முதல்வரானார். 1977 முதல் அவர் இறக்கும் வரை தொடர்ந்து 3 முறை தமிழக முதல்வராக இருந்தார். கேள்வி எண் 12. ரௌலட் சட்டம் என்றால் என்ன? ரௌலட் சட்டம் 1919ஆம் ஆண்டின் அராஜகவாத மற்றும் புரட்சிகர குற்றத்திற்கு எதிராக ரௌலட் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது.
இது பிரிட்டிஷார் இந்தியாவில் பயன்படுத்திய ஒரு சட்டம். முதல் உலகப் போரின் போது இந்திய பாதுகாப்பு சட்டம் 1915 இயற்றப்பட்ட காலவரையற்ற தடுப்பு காவல், விசாரணையின்றி சிறையில் அடைத்தல் மற்றும் நீதித்துறை மறு ஆய்வு ஆகியவற்றுக்கு அவசர நடவடிக்கையை காலவரையின்றி நீடிக்கப்பட்டது. 13. ரிக்வேதம். ரிக்வேதம் இந்து சமயத்தின் அடிப்படையாக கொள்ளப்பட்டது. 4 வேதங்களுள் ஒன்று. இந்நான்கு வேதங்களில் மிக பழமையானது இது. சமஸ்கிருத மொழியில் அமைந்த ஸ்லோகங்களின் தொகுப்பான இந்தோ ஐரோப்பிய மொழியிலும் எழுதப்பட்டு இன்று கிடைக்கக்கூடிய மிக பழைய நூலாக திகழ்கிறது. 14. எந்த நாட்டுக்கு இடையே மேஜினோட் கோடு உள்ளது? 1930 முதல் உலகப் போரின் போது பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இந்த 2 நாடுகளுக்கு இடையே மாஜினோட் லைன் வரையப்பட்டது. பிரெஞ்சு போர் அந்த தினம் இருந்த முக்கிய மந்திரி ஆண்ட்ரோ மாகினோட்டின் பெயரால் இது கோடு பெயரிடப்பட்டது. 1930களில் பிரான்ஸ் கட்டிய காங்கிரீட் கோட்டைகள், தடைகள் மற்றும் ஆயுத நிறுவல்கள் ஒரு வரிசையாகவும், இது நாசி ஜெர்மனியின் படையெடுப்பை தடுக்கவும் அவர்களின் கோட்டைகளை சுற்றி செல்லவும் கட்டுப்படுத்தியது. 15. பின்வருபவற்றில் எது ஹராப்பா நகரம் அல்ல? லோதல், சோலவீரா, மெஹர்கர், சோக்தாக்கோ. இந்த 4ல் மெஹர்கர் அதுவே அந்த ஹராப்பா நகரத்தில் உள்ளது. இல்லாதது. இந்த கேள்வியை மறுபடியும் சரிபார்த்துக் கொள்வோம். பின்வருவனவற்றில் எது ஹராப்பா நகரம் அல்ல? மெஹர்கர் அது இல்லை. ஓகே. 16வது கேள்வி. டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நுண்ணறிவு தளத்தை உருவாக்க ரிசர்வ் வங்கியின் முன்முயற்சி. நீண்ட காலத்திற்கு அத்தகைய தளத்தின் முதன்மையான பலன் என்ன? This will increase or enhance the security and trust in the digital payment ecosystem. இது டிஜிட்டல் பேமெண்ட் சுற்றுச்சூழல் அமைப்பில் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் அதிகரித்தது. 17. FY24இல் டிஜிட்டல் மோசடியில் ஈடுபட்ட மொத்த தொகை எவ்வளவு? ரூபாய் 13,930 கோடிகள். 18. நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது NPCI, இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் இடைமுகத்தை இயக்குகிறது. எவ்வாறு? 1. உடனடி கட்டண சேவை IMPS, இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ். 2. ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் UPI, யுனைடெட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இந்த இரண்டு பகுதியில் 1 ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் UPI இதனுடைய பதில். 19. தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் NEFT, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் PPS, பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். ஆக இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த அப்ரிவேஷனை, அதாவது NEFT என்றால் நேஷனல்
எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். பிபிபிஎஸ் அதாவது பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். இந்த அப்ரிவேஷனை அதற்கு தகுந்த விளக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். 20 இந்திய சிறுதொழில்கள் மேம்பாடு வங்கி அதாவது SIDBI எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? 1990. 20 அதாவது 21 இந்தியாவின் பழமையான பொதுத்துறை வங்கி எது? அலகாபாத் வங்கி. 1865, தலைமையகம் கொல்கத்தாவில். 22 ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பணியாற்றிய பிரதமர் யார்? மன்மோகன் சிங். 1981 முதல் 1985 வரை. 23 1969ஆம் ஆண்டில் எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? 14. 24வது கேள்வி, RTGS அதாவது நிகழ்நேர மொத்த தீர்வு எவ்வளவு என்று கேட்கப்படுகிறது? 2 லட்சம். 25 வங்கியியல் பொருளாதாரத்தின் கீழ் எது வருகிறது? 3ஆம் நிலைத்துறை. 26 விவசாயம் மற்றும் கிராமப்புற தேவஸ்தானத்துக்கான தேசிய வங்கி நபார்டு எங்கே உள்ளது? மும்பை. 27 ரிசர்வ் வங்கி பணியாளர் கல்லூரி எங்கே உள்ளது? சென்னையில். 1963 முதல். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கான ஆங்கில பகுதியை டிஸ்கிரிப்ஷன் சைடில் தந்திருக்கிறதுனால ஒருவேளை ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது உங்களுக்கு விவரம் புரியும். சில அப்ரிவேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அதில் விளக்கமாக இருப்பதால் அதையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதனை பலருக்கும் விவரமாக தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.